நீங்க சொன்ன பிரகாரமே ரொக்கமா கொண்டு வந்திருக்கேன். அவங்க கொடுத்துருக்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நாளைக்கு வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். நேத்து ராத்திரியே கொடுத்திருப்போம். அப்போ நேரம் சரியில்லை. என்னங்க வருது? ஒரு செக்க மாத்தி கேஷ் பண்ண முடியல. அதானே அப்புறம் ராவோட ராவா ஹெலிகாப்டர் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சு கேஷ கொண்டுறதுக்குள்ள ரொம்ப சிரமங்க. ஐயோ எல்லாம் கட்டுக்கட்டா நோட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க சந்தேகம்? இந்த நோட்டெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குதா? எனக்கு சந்தேகம் என்னன்னா, ரொக்கமா கேட்ட 20,000 ரூபாயோ நகைக்காக கேட்ட 10,000 மட்டும் தான் இருக்கா? மேற்கொண்டு ஏதாவது இருக்கான்னு. மேற்கொண்டு இல்ல 30 தான் இருக்கு. நீங்க தான் பெரிய மனுஷன், அதெல்லாம் எண்ணி பார்க்க கூடாது. யோ, வெத்தலை பாக்கு மாத்திக்கும் போது நான் தான் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தேன்னு என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடக்கூடாது. ஏன்னா சொந்தக்காரங்க உதவி செய்யறது அவருக்கு பிடிக்காது. அவரு கிடக்கிறாரு, விடுங்க. இப்ப தாங்க நான் வருத்தப்படுறேன். ஏண்டா ஒரு பயலை எடுத்து வளர்த்தோம்னு. இப்படி மாமனுக்கு கிடைச்சதுக்கு ஒரு 3-4 பேரை எடுத்து வளர்த்திருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்கும். ஐயோ போச்சு போச்சு, நட்டம் நட்டம். இந்த கல்யாணத்தினாலதான் நமக்குள்ள உறவுன்னு கிடையாது. எனக்கு பிடிக்கல. இனிமே உங்க கஜானா வேற எங்க கஜானா வேறன்னு கிடையாது. ஆமா, இந்த பாருங்க, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க பெரியவரே. அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். நான் வாசல் வரைக்கும் வர்றேன். இப்படி என்னால வர முடியாதுங்க. ஏங்க என்ன கூப்பிடுறீங்களா, கொலைக்கிறீங்களா? இந்த ஆப்பிரிக்காக்காரங்க எல்லாம் எங்க? ஆப்பிரிக்கா போயாச்சே. வருவாங்க போவாங்க வருவாங்க. அதுல போயிருக்காங்க. என்ன அதான் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரா? ஆமா, அன்னைக்கே தான் சொன்னாங்களே கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல. இருக்க. இவர் என் ஃப்ரெண்ட், ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர். யார் அவரா? கும்பிடுறேங்க. அப்ப பேசுவாங்களா? பேசுவோம். எப்படி நம்ம சம்பந்தத்துல உங்களுக்கு இஷ்டம் தானே? நல்லா பேசுறீங்க. இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்ச பிற்பாடு வேற இடத்துக்கு நான் போவனுங்களா? அப்போ முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்? எப்ப வேணாலும் வச்சுக்கலாமே. அப்ப வெத்தலை பாக்கு மாத்தீங்க. இனிமே நீங்க வேற இல்ல, நான் வேற இல்ல. அதுல நான் எதையும் மறைக்க மாட்டேனுங்க. இந்த பல்லெல்லாம் நெஜ பல்லு நினைக்கிறீங்களா? எல்லாமே கட்டினதுதான். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் பொடி பண்ணி சாப்பிடுங்க. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. இருக்கட்டும். இதுதான் பொண்ணுங்களா? ஏமா, உனக்கு சமைக்க தெரியுமா? வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியுமா? நீங்களும் ரொம்ப நல்லா கேக்குறீங்க. நான் எதையும் விவரமா கேட்பேன். ஒரு குடும்ப பெண்ணுக்கு வேண்டிய எல்லா லட்சணமும் அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க. அது வேறையா? லட்சுமி, ஒரு பாட்டு பாடுமா? அம்மா, கொஞ்சம் சின்ன பாட்டா பாடு. எனக்கு அவ்வளவு தூரம் ரசிக்க தெரியாது. என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டியா? உனக்கு என்ன திமிர் இருந்தா என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டு கல்யாண பத்திரிகை என் வீட்டுக்கு அனுப்புற. இந்த கல்யாணம் நடக்குமா? இப்ப வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணதான் அமீனாவோட வந்திருக்கேன். வீரப்பன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் தலையை அடகு வச்சாவது உங்க கடனை தீர்த்துறேன். கல்யாண சமயத்துல கொஞ்சம் உன் தலைய எவங்காலம் வாங்குவான்? என் பிள்ளைய சிரிக்கலாம். இப்ப நேரா கோர்ட்டுக்கு போற, அமீனாவோட போற, ஜப்தி வாரண்ட் வாங்க போற, நேரா வந்து உன் சொத்து பத்தெல்லாம் ஜப்தி பண்ண போற. உன் சம்பந்திங்க முன்னாடி உன்னை நான் தலைமுடிய வைக்கிறேன். என்ன நாக்க துருத்துறேன்? என்ன நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அமீனாங்கிற, கோர்ட்டுங்கிற, வாரண்டுங்கிற, என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் இல்லாம வருவனா? டபார் கடன் பத்திரம் கொண்டா பாக்கலாம். போகண்டா எங்க அமைச்சனா. நீ என்ன ஜட்ஜா? பத்திரத்தை பார்க்காம நீ சொல்றத நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் பத்திரத்தை காமிக்க மாட்டேன். இந்த பாருங்க, எங்க பேர்ல நம்பிக்கை இல்லைன்னா இதோ இருக்காரு அமீனா, அவருக்கு கொடுங்க. சரி, படி, சட்டம் போட்டு படி. 4 பேர் காலையில ஓட்டும். பத்திரத்தை கொடுங்க போறியா? பூரா தொகையும் பெற்றுக்கொண்டேன். வீரப்பன், என்னங்க இது? பூரா தொகையை வாங்கிட்டுதான் செல்லு வச்சிருக்கு. உங்க கையெழுத்து வர இருக்கு. ஆமா, இது உங்க கையெழுத்து தானே? ஆமா, என் கையெழுத்து தான். எப்ப கூட்டான், எப்ப செல்லு, எப்ப கையெழுத்து போட்ட? காலாவதியான பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு கோர்ட்ல இருந்து வாரண்டு வேற வாங்க சொன்னேன். சொந்தக்காரன் நம்பி நான் வந்தேன் பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இந்தாயா நீயும் பத்திரமா, நான் வரேன். என்னடா இது? எனக்கு இருந்ததே ஒரே சொந்தக்காரன், அவனும் கோச்சுக்கிட்டு போறான். நான் எப்ப கையெழுத்து போட்டேன்? வந்த வேலை முடிஞ்சது இல்ல, இடத்த காலி பண்ணி, எங்களுக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குது. நான் தானே மாப்பிளை. நீ இருறானேனா? இந்த பத்திரம் காலம் இருக்கா என்ன? இந்த கல்யாணம் நடக்கிறவா? கல்யாணம் நடந்துருமா? ஏண்டா டாய்? மறுபடியும் சண்டை போறியா? போடு போடு போடு. போடா.
வேணாடி பையன் போங்க. வீரப்ப பத்திரத்தை காட்டாமலே என்ன பயமுறுத்தி இருக்கான். கடவுள் தான் என்னை இப்பவும் காப்பாத்திருக்கிறார். கோபாலு, இங்க பாருங்க, நம்ம சொந்தக்காரர்களே நான் கிட்ட சேர்க்கறதே இல்ல. இருந்தாலும் நம்ம பையனோட தாய் மாமன் ஜெயில் அதிகாரி. வா, வா. இவன் நம்ம பையனோட தாய் மாமன் கோபாலு பேரு. ஜெயிலர் சார எனக்கு நல்லா தெரியுமே. ஆனா இவர்தான் என்ன மறந்துட்டாரு. ஏன் சார், அந்த காளிமுத்து கேஸ் விஷயமா? ஆமா, காளிமுத்து கேஸ். ஓ, யூ ஆர் மிஸ்டர் ராகவன் இல்ல? ஐ அம் சாரி. பரவாயில்ல. குமார லட்சுமியும் அடுத்த வருஷமே பிள்ளைய பத்திட்டு ஜாம் ஜாம் பத்திரம் கிடைச்சாச்சு. சீக்கிரம் பந்தரம் எடுத்துட்டு போலாமா? நாம யாரும் இனிமே பந்தலுக்குள்ள போக முடியாது. சிவா, என்ன சொல்ற? இதுவரைக்கும் நாம எதை மறந்து சந்தோஷமா இருந்தோமோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. என்ன குழப்பற? நிச்சயமா குழப்பம்தான். நாம தப்பிச்சு வந்த இடத்துல இருந்த ஜெயிலர் கோபாலன் இப்ப பந்தலுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு. ஜெயிலர் கோபாலன் அவர் எப்படி இங்க வந்தாரு? அதுதான் நம்ம துரதிருஷ்டம். வேற வழியே இல்லை. முதல்ல நாம இங்கிருந்து போயிடலாம். லட்சுமியோட கல்யாணத்தை பார்க்காமலா? லட்சுமியுடைய கல்யாணம் நல்லபடியா ஒழுங்கா நடக்கணும்னா முதல்ல நாம இங்க இருக்க கூடாது. சிவா, ஜெயிலர் கோபாலன் கண்ணு இருந்து நம்ம தப்பவே முடியாது. இருந்தாலும் பாவம், அந்த லட்சுமி கல்யாணத்தை நம்ம திருட்டுத்தனமாவது இருந்து பார்த்துட்டு போயிடலாம். ராகு, இது எனக்கு தோல்ல நீ நினைக்கிறியா? நான் காரணமா தான் சொல்றேன். என்ன சிவா எங்க நின்றுட்டு இருக்கீங்க? நான் பந்தல் கூட தேடிக்கிட்டு இருக்கிறேன். உங்க தைரியத்துல தானே நான் இங்க ஒரு மனுஷனா நின்றுட்டு இருக்கிறேன். உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல லட்சுமி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஐயா, நாங்க 3 பேரும் உடனடியா இந்த இடத்துல இருந்து போக வேண்டிய அவசியம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க நிலைமை அப்படி. ஆமையா, உங்களை விட்டு பிரிய வேண்டிய கட்டம் வந்துருச்சு. நல்ல நாளதுமா என்ன வார்த்தை சொல்றீங்க? அம்மா, அம்மா, உங்களுக்கு எப்படி நான் அதை விளங்க வைக்கிறதுன்னே எனக்கு புரியல. நாங்க 3 பேரும் பந்தலுக்குள்ள வர முடியாது. எப்படியாவது லட்சுமி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீங்க போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. சிவா, என்ன இப்படி திடீர்னு? சம்பந்தி வீட்டுல யாராவது அவமரியாதையா பேசிட்டாங்களா? இல்ல தவறுதலா நடந்துட்டாங்களா? அப்படி ஏதாவது நடந்திருந்தா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கேன். இல்லையா, எங்களை யாரும் எதுவும் சொல்லல. நாங்களாதான் இந்த முடிவுக்கு வந்தோம். இல்ல இல்ல, இங்க ஏதோ தவறு நடந்திருக்கு. அதை மறைக்கிறதுக்காகத்தான் என்கிட்ட போய் சொல்றீங்க. ஆமா, இது வரைக்கும் போய் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஐயா, நாங்க 3 பேரும் எங்க இருந்தோ வந்தோம். எங்களுக்கு தங்க இடம் கொடுத்தீங்க. எங்க மனசுக்குள்ள அன்பு, பாசம், பந்தம் எல்லாத்தையும் புகுத்துறீங்க. இனிமேல் உங்ககிட்ட நாங்க போய் சொல்ல விரும்புறேன். ஐயா, நாங்க 3 பேரும் கைதிகள். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த பயங்கரமான குற்றவாளிகள். நீங்க கைதிகள் சொன்னா குழந்தைகள் கூட நம்பாது. நீங்க குற்றவாளிகளா இருந்தா உலகத்துல வேற யார்தான் நல்லவங்க? சத்தியமா சொல்றோம், நம்புங்க. நாங்க 3 பேரும் கைதிகள். இதை நான் நம்ப தயாராங்க. பசுபதி, நீ நினைக்கிறது தப்பு. அவங்க 3 பேரும் ஜெயில இருந்து தப்பி வந்த கைதிங்க தான். ராகவன், இது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் அவங்கள கைதிகளா பார்க்கல, பண்பட்ட மனிதர்களா பார்த்தேன். அதனால்தான் இது வரைக்கும் நான் அவங்களை காட்டி கொடுக்க விரும்புறேன். அம்மா, நாங்க போயிட்டு வா. இல்லைங்க, லட்சுமிக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? என்ன வேணாலும் சரி, நீங்க தயவு செஞ்சு பந்தலுக்கு வந்து. அம்மா, உங்க மேல உள்ள பாசத்தினால நாங்க பந்தலுக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்க. உடனே ஜெயிலர் எங்களை பிடிச்சிருவாரு. அப்ப இங்க நிலைமை எப்படியா? அது மட்டும் இல்ல, லட்சுமி எங்களை பார்த்து நீங்க 3 பேரும் கைதிகளான்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றோம்? எங்க ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சதோட இருக்கட்டும். நாங்க போயிட்டு வரோம். எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. தம்பி பர்வதம், அவங்க முடிவை நான் பாராட்டுறேன். அவங்க போகட்டும். அம்மா, லட்சுமிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. அம்மா, துயரங்களை எல்லாம் நாங்க சுமந்துக்கிட்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மட்டும் உங்களுக்கு விட்டுட்டு போறோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். வெளி உலகத்துக்கு அவங்க குற்றவாளிகளா இருக்கலாம், ஆனா நம்ம பொறுத்தவரை அவங்க தெய்வங்க.
பார்த்துட்டு வரலையா? வந்துருவாங்கம்மா, வந்துருவாங்க. சிவா, இப்ப நம்ம எங்க போறோம்? நமக்கு 3 வழி இருக்குடா. ஒண்ணு இப்படித்தான் வாழணுங்கிறது, 2வது எப்படி வேணாலும் வாழலாங்கிறது, 3வது இந்த உலகத்திலேயே வாழ லாய்க்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறதா தானே? பைத்தியக்கார கோழ மாதிரி ஏன்டா தற்கொலை பண்ணிக்கணும்? எங்க இருந்து வந்தோமோ அங்கே திரும்பி போக வேண்டும்.